ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேச்சுலர் பீஸா மாதிரி செய்ய போகிறோம். ஸோ பீஸா எப்படி வரது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஃபன்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இன்னொரு ஆள் மிஸ் ஆகுது, ஐஸ்வர்யா இன்ட்ரோ கொடுக்க வரல, பாதி வீடியோவில் போயிட்டு நம்ம பீஸா மட்டும் தான் அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பீஸா வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க முடியும் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஐட்டம்ஸை நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம செய்யறதுக்கு உள்ள போயிடலாம். நீங்கள் ரெடியா? ரெடி. ஃபஸ்ட்டு பீஸா பண்ணதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, அதுக்கப்புறமா ஈஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு சுடுதண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு கூட ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லாவே பிசையணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து உப்பெல்லாம் வரும். நம்ம ஈஸ்ட்டில் வந்து சுடுதண்ணி போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸ் கண்டிஷனாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்தியா பசிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி சட்டி தூக்கி அடிக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்படி குத்துனியா முடியாது மேடம் அப்படின்னா பாத்தீங்களா, அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெரிய. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி லைட்டாக மேலே மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இதை தான் நாங்கள் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னென்னா எண்ணெயை வந்து நிறையா ஊற்றி மிதக்க வச்சிட்டோம். அதனால் நீங்கள் வந்து லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஒருத்தி கர்ச்சிப் மாதிரி ஆடிட்டு இருக்கா பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு அதுக்கு அந்த மாவுக்கு மேலே வந்து போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். பண்ணுறீங்க சத்யம்? இப்போ பார்த்தீங்க சத்யா வந்து நம்ம பீஸாவுக்கு ஃபஸ்ட்டு சோளத்தை வெட்டிட்டு இருக்காங்க. அக்கா ஆக்சன் பண்ணு. பிடிச்சிருவீங்களாக்கா? ஓகே ஓகே. கூட மிளகா வெட்டிட்டு நம்ம வெங்காயம் வெட்ட போகிறோம். இது அழகாக வெட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான், இந்தியா. பீஸா பண்ணுறோம். எல்லா வீடியோ எடுத்து வாங்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, சமையல் கட்டிக்கே வராது. ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் வெட்ட வச்சுட்டு இருக்கா. பீஸா வேணுமாமா இந்த அக்காவுக்கு. சரி நம்ம கை வண்ணத்தெல்லாம் இறக்கி விட்டுருவோம்னு சொல்லிட்டு காட்டுறோம். தலையை பாதி வெட்டி இப்படிதான் பண்ணுவா. என்ன பண்றது, நம்ம என்ன பண்றது ஒன்றும் புரியல. நம்ம போல பேசி வெங்காயம் வெட்டுறது நானே, கேமரா பிடிக்கிறதுக்கு சங்கடப்பட்டு கண்ணு எரிது எல்லாம் எரியுதுக்கா. ஏங்க பீஸா சாப்பிடுறீங்களா? நல்லா இருக்குங்களா? தெரியலையா? செய்யறது நாள் நல்லா இருக்கும் பார்க்க. எப்படி கரெக்ட் தானே? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பின்னாடி பாரு எங்களோட சோப்பு என்ன அப்படின்னா அதை எடுத்து கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. சரி அப்படியே நெக்ஸ்ட் வெங்காயம் வெட்டிட்டு வரோம். வெயிட் பண்ணுங்க. இதை இல்லடி இப்படி எடுடி. இங்க பாருங்க, இவ உரிச்ச கான்ல முட்டை விட்டுட்டு இருக்கு. சத்யாவுக்கு வந்துட்டு இதான் நம்ம கொடுக்க போறோம். ஈக்கு கூட தெம்பலாம சுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா இது ஒண்ணும் இல்ல, லூஸ் அது தெரியாம ரெக்கார்ட் பண்ணிட்டா, வேற ஒண்ணும் கிடையாது. பை த வை, திஸ் இஸ் மை அக்கா சத்யா. இது ஒண்ணும் இல்ல, கேமரா ஆக்சுவலி பீஸா வெட்டுறதுக்கு வந்துட்டு எனக்கு இவதான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா. ஆனா இவ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ தான் எடுக்கிறாளே தவிர ஒண்ணும் வெட்ட மாட்டேங்கிறா. நான் தான் கண்ணு தண்ணி போய் இத்தனோண்டு தான் கொடுத்தது. பாதி வாயில முடிஞ்சு வேண்டிட்டு பாதி தான் கொடுத்தா. நான் தான் பாருங்க கை வலிக்கு இப்படி உடிச்சுட்டே இருக்கேன். அக்கா ஒரு தங்கச்சிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. ஏன் மக்களே இப்படி இருக்கா? வாய்க்குள்ள கொசு போயிருந்தது. ஏன் பொளக்குற? ஏதாவது காமெடி பண்ண சொன்னா வாய் பேபான்னு பொளக்குறீங்க. இவ்வளவு நேரம் நான் நின்றுட்டு இருந்தேன். இவ பாருங்க சல்லுன்னு ஏறி மேல உட்காந்துட்டா. ஏய் அம்மாய் எம்மோய் தாரா, அந்த கல்லு உடஞ்சிட போதுங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்துட்டு நம்ம ஐஸ் கொடுத்துட்டாங்க பீஸா செய்யறதுக்கு. இப்ப நம்ம கிட்ட 2 பேர் இருக்காங்க. பெருந்தொல்லையா இருக்கு. அவங்க இந்த வச்சிருக்க இந்த கருவாட்டு குழம்பு நல்லா பாருங்க, எல்லாம் பார்த்து சொல்லி ஊத்துவீங்களாமா. இங்க திரும்ப ஹாய் சொல்லிடு. அப்பா இவங்க அம்மா ஒரு தமிழ்ல செஞ்சிருப்பாங்க பாரு. விந்தியா என்ன பண்ற? நம்ம அவன் வந்துட்டு எங்களுக்கு தெரியாது, நம்ம யூடியூப்ல பார்த்தா பண்ணுவோம். அதனால அதான் நான் 2 பேரும் யூடியூப்ல எல்லாத்துலயும் கருப்பாதான் தெரியுது. ஓகேவா? போதும் தானே. சில பல காமெடிக்கு அப்புறமா அந்த மாவு வந்து பார்த்தப்போ மாவு லைட்டாக தான் உப்பி இருந்துச்சு. ஏன்னா ஈஸ்ட் நாங்கள் கம்மியாக சேர்த்துட்டோம். ஸோ மாவு வந்து லைட்டாக தான் உப்பி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு திரும்பியும் வந்துட்டு சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேலையை. மாவு வந்து 3 ரவுண்டாக பிடிச்சி தனித்தனியாக வச்சுட்டோம். அதுக்கு நாங்கள் பண்ண மாவு வந்து 3 பீஸாக செய்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் 3 ரவுண்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ரவுண்டு மட்டும் எடுத்து பீஸா பிளேட்டில் வந்து நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டோம்.
செல்ஃபியில் எடு. ஸோ கைஸ் அப்பவே பண்ணி முடிக்க வேண்டியது ஏன் டிலே ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு உப்பி போகல. அதனால நாங்கள் இப்போ தான் வந்துட்டு குளிச்சு ரெடியாகி சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மாவு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். லார்ஜ் பீஸா பண்ணுறது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். தெரியுதா தள்ளி வாங்க. அப்போ தான் நல்லா பீஸா வந்துட்டு வேகும். அதனால ஊற்றிக்கிறோம். இது வந்துட்டு ஓவர்லோட் பீஸா மாதிரி சாப்பிட்டாலே குப்புன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும் சத்யா? எப்படி இருக்கணும்? குப்பனை இருக்கணும். போதும். பீஸா ஸ்டார்ட்ஸ். பிதிக்கு நிறைய போடுறது நல்லா இருக்குமா? ஓ சூப்பராக இருக்கும். நிறைய போட்டு சாப்பிட போகிறாங்க. இது வந்து டெல்மோட் குவாலிட்டியோட பீஸா பாஸ்தா சாஸ். நாங்கள் வந்துட்டு நல்லா ரெடி பண்ணி இப்போவே நாக்கெல்லாம் ஊறுது எனக்கு. நீ சத்யா நாக்கு ஊறுது. ஊறுதா? உனக்கு ஊறுதா? எப்படி இருக்கு சாஸ்? இதை பாரு. இதெல்லாம் பண்ணுறது சத்யா மக்களுக்கு. சத்யா நல்லா ஆக்சுவலி இந்த சாஸ் நம்மளே பண்ணலாம். பட் நாங்கள் பண்ணுற பீஸாவே எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இல்லை சாஸ் எல்லாம் பண்ணி வயிற்று கோளாறுலாம் ஆகி நான் கேமரா வச்சு செட் பண்ணிட்டோம். சீஸ் திருகிட்டு இருக்கோம். சீஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அக்கா சீஸ் சாப்பிட்டுருக்கியா? சத்யாக்கா என்ன கேமரா முன்னாடி என்னவா நடிக்கிறா? ஐயப்பா நடிப்பு கலந்து நான் தானே. என்ன பாட்டு போடலாமா? இப்போ நாங்கள் வந்து இந்த டெலிஷியஸாக இருக்குல்ல ரெட் கலரு, நாங்கள் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ துருவி வச்சிருக்கேன் சீஸ் ஆட் பண்ணி நல்லா டெலிஷியஸாக பண்ண போகிறேன். டெலிஷியஸ். எனக்கு உங்ககிட்ட சொல்கிறப்பவே எப்படி சாப்பிட்றலாம் போல தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது? சீஸ் ஓவர்லோடில் போட போகிறோம். ஆனால் நீ சீஸ் சாப்பிடல நிறைய கொளுத்தி எடுக்க போகிறோம். அப்படி ஜவ்வு மாதிரி வரும். எப்படி ஜவ்வு மாதிரி. நான் என் பங்குக்கு லைட்டாக தூக்கி விடுறேன். தூத்துங்க. இதை போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஏன் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு லேட் ஆயிடும். போட வெயிட் பண்ண லாஸ்ட்டாக பண்ணும். அப்போ ரொம்ப சொதசொன்னு போயிடுது. ஒட்டுறதுக்காக தான் போனது திருப்பி வருமா? இப்படி வரப்பதான் வச்சு தாக்குறீங்களா? மாட்டேங்கிறான் மக்களே. எனக்கு ஒரு நாளையும் சரி தர மாட்டேங்கிறான். வந்து இப்போ பாருங்க டைலாக் பேசுவா. எப்படி பேசுவா? பாலாட்ட பேசுவா. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு கலர்ஃபுல்லாக வச்சிருக்கோம்ல வெங்காயம், குடமிளகாய், காணும், பானி எல்லாம் நம்ம அழகா அடுக்க போகிறோம். இந்தா ஸோ இவன் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறா? நான் ஏதோ கேம் பார்க்கலாம். இந்த கேம் பார்க்கலாம் தெரியல. சீசனிங் பண்ணிடுவோம். நான் சீஸ் கிட்ட சீ பண்ணி வைக்கிட்டேன். இது ஃபர்ஸ்ட்டு நான் குடமிளகா வச்சேன். சென்டரில் வைப்பேன். நாங்கள் தான் எடுக்கிறக்கு ஆள் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கோம். எங்களோட ஜீவன் எங்கே போச்சு அப்படி? நான் வீட்டுக்கு போயிடுச்சு. பீஸா மட்டும் பார்சல் பண்ணி கொடுங்கன்னு ஓடிட்டா. காணி தூவி விட்டுருவோம். இது லாஸ்ட்டாக தூவி பண்ணி வச்சிருவோம். சரி, அந்த மாவு வந்து பீஸா பிளேட்டில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பன்னீர், அப்புறம் வெங்காயம், அப்புறம் கேப்சிகம், அப்புறம் அதெல்லாம் சீஸ் அதெல்லாம் துருவி டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இது எண்ணெயை வந்து நம்ம ஓவனில் வச்சு எடுக்க வேண்டியதான். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஸா வந்துட்டு ஃபைனல் அவுட்புட்டில் இருக்குது. அப்போ ஓவனில் வச்சுட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான சீஸி பீஸா ரெடி ஆயிடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அவன் வந்துட்டு அங்கே ஹீட் ஆகிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சு டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம டேஸ்டிங் ஆள் வந்துட்டு இவ தான் சொல்ல போகிறேன் எப்படி ஏதுட்டு. பிகாஸ் இது எதுவுமே நான் செய்யலை. கடையில் வாங்கி வெட்டி வச்சது மட்டும் தான் என் வேலை. ஓகேங்களா? நம்ம பார்ப்போம் உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறப்போ. டெம்ப்டிங்காக இருக்கும். வச்சு எடுத்து நல்லா அப்படி இருக்கா? வேற தெரியலையா? தெரியல. உங்களுக்கு எப்படி தோணுது இது சாப்பிட்றதுக்கு? எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்களா என் சமையல் சாப்பிட? எனக்கு சொல்லுங்க. ஓ என்னதான் கேட்டுட்டு இருக்கியா? ஆமாவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து நல்லாவே ஓவனில் செட் பண்ணிக்கலாம். ஓ டெலிஷியஸ் சொல்லிட்டு நல்லா செட் பண்ணிடலாம். 180 தானே? 180 டிகிரியில் 15 மினிட்ஸு. பட் இதாகிடுச்சு. ஸ்டார்ட். எப்போ ஒரு பீஸா சாப்பிட அவ்வளோ ஆவலா? வாசனை வருகிறது. எங்கே வருது? எனக்கு வருது. இப்போ ஒரு தெரியல. ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இனிமேல் துணி எடுத்துக்க. கல் துணி. இது ரொம்ப ஆவலோடு இருக்கா? யார் க்ளோஸ் பண்ணுவா?
பீஸா ரெடி ஆயிடுச்சு. அந்த சீஸ் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆயிருக்கு. தெரியுது உங்களுக்கு பார்த்தா? இப்போ நான் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். அது வரல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் சாப்பிட்றப்ப எடுத்து காட்டுறேன். இப்போ வந்துட்டு பேசிக்காக கொஞ்சம் நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளாக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் சாரி பேர் தெரியலன்னா விட்டுருணும். மூஞ்ச காட்டிட்டு. அக்கா நீங்கள் கொஞ்சம் கீழே குடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்க்கா. ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு. ஏன் நான் சரிச்சு வச்சு எடுத்துட்டு இருக்கேன் நேரா இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டேஸ்ட் பண்ண போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஊற்றியாச்சு. ஃபைனலாக விஞ்சி ஆவலோடு சொல்லிட்டு இருந்த பிஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து பீஸா கட்டரை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டா. பார்த்தீங்களா, டிராக்டர் எடுத்து முழுகிற மாதிரி தருக்கு புருக்குன்னு போயிட்டு. சரி, பீஸ் ஆயிடுச்சா? பீஸா ஃபைனலாக வந்து விஞ்சியா வந்து பீஸாவை பீஸ் ஆக்கிட்டா. இப்போ பீஸ் போட்டு சாப்பிட்லாம் வாங்க. பாருங்கள் எப்படி அமுக்குறான்னு பாருங்கள். என்ன மாவு கொஞ்சம் திக்காயிருச்சு, மற்றபடி எல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. நம்ம பார்த்து விற்கிற போகுது. இங்கே பாருங்களேன், நல்லா தான் இருந்துச்சு ஃபைனலாக. ஸோ சாப்பிட்டு நல்லபடியாக செமிக்காமல் இருந்துச்சு. சீரக தண்ணி குடிச்சு அங்கே பாருங்கள் விற்கிற போகிறா பாருங்க. இந்த மேடம் பண்ண பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இருந்துச்சுன்னா பீஸா ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு பேசுகிறப்போ ஈஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். தென் வந்துட்டு பரோட்டாக்கு போடுற மாதிரி எண்ணெயை ஊற்றி வலிச்சிருச்சு. அதுக்கு இவ தான் காரணம். ஊற்றுன்னு எல்லாத்தையும் ஊற்றி விட்டாச்சு. அது லாஸ்ட்டில் பிசைகிறப்போ பரோட்டாக்கு அடிச்சு பிசைவாங்களோ அந்த மாதிரி மாறிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் அது பிச்சு ஃபஸ்ட்டு செய்கிறப்போ சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஒன் செய்கிறப்போ இப்படி பிதிக்கி எடுத்து ஒரு மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பேஸ் வந்துட்டு ரொம்ப இப்படி போயிடுச்சுனால லைட்டாக வேகலை. இருந்தாலும் நாங்கள் அந்த வீடியோவில் காட்டாமையே சாப்பிட்ருப்போம். ஸோ உங்ககிட்ட உண்மையே சொல்லணும்ல, அதனால தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். அது லைட்டாக வந்துட்டு வேகலை. இருந்தாலும் நாங்கள் எங்கள் வயிற்றுல போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். என்ன கொஞ்சம் செரிக்கல அவ்வளோதான். இவளுக்கு செரிக்காம அது என்ன சீரக தண்ணியெல்லாம் வச்சு குடிச்சிட்டு இருந்தா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவள் வயிறு கோளாறு அப்படி எனக்குலாம் ஒன்றும் பண்ணல. ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம பீஸாவை பற்றி? தரமாக பண்ணி முடிச்சிட்டேன். அப்படிதான் தரமா பண்ணி முடிச்சுட்டராமா. இருந்தாலும் அவள் 4 பீஸ் சாப்பிட்டா நினைக்கிறேன். 2 தானே சாப்பிட்டேன். அதான் சாப்பிட்ட மக்களே போய் சொல்லிட்டு இருக்கா. ஓகே, அவ்வளோதான் என்னோட வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்பது விந்தியா. சத்யா. பாய்.